வாங்க இப்போ நம்ம மிளகை பற்றி தெரிஞ்சுப்போம். மிளகுனா ரொம்ப சின்னதாக தானே இருக்குது. இதில் என்னங்க இருக்குது? என்ன சமையலில் போடுவோம், இல்லை பொங்கலில் போடுவோம், மிளகு ரசம் வைப்போம், மிளகு வடை செய்வோம். இந்த மாதிரி தானே மிளகு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிளகுடைய குணம், அதாவது நம்ம மருத்துவ குணம், நம்ம பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, உணவே மருந்துன்னு. அப்போ இந்த மிளகுங்கிறது எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் கொண்டது தெரியுங்களா? இப்போ பிறந்த குழந்தை ஒரு 3 மாதம் 6 மாதம் உள்ள குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகம்லாம் வேணாங்க, ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க. மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண் பானை மண் சட்டி உடஞ்சது, ஒரே ஒரு மிளகை உரசணும். லைட்டாக கொஞ்சம் பால் போட்டு லைட்டாக மிளகு உரச அந்த மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் பாருங்கள். அதை எடுத்து குழந்தைக்கு 3 நாள் கொடுங்க தொடர்ந்து. இதை கொஞ்சமாக எடுத்து கொடுங்க, சங்கலை ஊற்றி கொடுப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாளில் உடம்பு சரியாயிடும். மேக்ஸிமம் 7 நாளுங்க.